போட்டு மாவு மேல இருக்கிற பாஸ்தா காமிக்கிறான். பாஸ்தா காட்டுறான். பரவாயில்லையா? ஏமாமா இப்படி துடிக்கிறீங்க? ஏமாமா இப்படி அடிக்கிறீங்க? துரோகி, எவ்வளவு ஆணவம் இருந்தா என் படத்தை நீ இடது கையில போட்டுப்பேன். அந்த கையை நீ எங்கெல்லாம் வைப்ப? அதே கையை வாயில வைக்காத சனியம் பிடிச்சவன. நீ என்ன? இல்லங்க சாப்பிடுற கையில அதெல்லாம் இருக்கட்டியா? நான் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் தான் கொம்பு மேல நோக்கி இருக்கணும். நீ என்ன மீசைய மேல நோக்கி வளர்த்திருக்க? அது கீழே இருக்கு. கீழே போகாத தலைவரே. போவாதனாக்க நாளைக்கு மொத்தமா எடுத்துட்டு தலைக்கு டோப்பா வை. சரிங்க. தலைவரே என்ன மாதிரி இருக்கு? ஆமா மாமா. இல்ல மாமா, மாத்திட்டேன் மாமா. அக்கா சொன்னாங்களேன்னு போட்டேன். எங்க வேணாலும் ஏன்டா ஒரு போடா மாமா. சரதே, 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 சரதே. என்னடா? இல்லப்பா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். தனியா இருக்கிற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். மாணிக்கம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு வந்திருக்கேன். வர சொல்ற? சரி. போ மாணிக்கம். ஏய் சாரதி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். என்ன இதெல்லாம்? ஏண்டா டேய், நீ பத்திரிக்கை வச்சுதான் நான் கல்யாணத்துக்கு வருவேனா? நீ கூப்பிடாமலே வருவேன்டா. இது நம்ம வீட்டு கல்யாணம். அப்புறம் மறுக்கொழுந்து சொன்னதை சாதிச்சுட்ட. மாமா கைய பிடிக்க போற பெரிய ஆள் தான் நீ. இந்தாடா. ஏ மந்திரி, என்ன இதெல்லாம்? அப்போ நீ கல்யாணத்துக்கு வர போறது இல்ல? கல்யாணத்துக்கு வந்து கொடுங்க. அது இல்லம்மா, இது அட்வான்ஸ் வாழ்த்துக்களுக்காக கொடுக்கறது. கல்யாணத்துக்கு நான் வேற வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. சாரதி, நான் சீரியஸா சொல்றேன், நீ வரல நான் தாலி கட்ட மாட்டேன். நானும் கட்டிக்க அப்ப மாட்டேன். எனக்கு வசதியா போச்சு. அவனை நிப்பாட்டி விட்டு நான் மறிக்குழந்த காலத்துல தாலியை கட்டிப்பேன். டேய், இது பேருக்கு தாண்டா மந்திரி பிஏ. அதே பெண்டிங் தாண்டா. கல்யாணத்துக்கு வரதுக்கு 2 பேர் ஜெயின் கொடுக்கணும். அப்பதான் நான் தாலியை குடிச்சு வருவேன். ஏன்னா வரமாட்டி பாத்துக்க. ஐப்பா, மறுக்குழந்துக்கு நம்ம ஆபீஸ சுத்தி காமி. வா மறிக்குழந்து, சுத்தி காட்டுறேன். இதுனா நம்ம ஊரு மாதிரி இல்ல. வெறும் குளு குளு. கொஞ்சம் வா, உங்ககிட்ட தனியா பேசணும். ஏய், என்னடா இது? உடம்புக்கு என்ன? மாணிக்கம், நண்பன் எதையும் மறைக்காத. நான் பேசிட்டு இருக்கும்போது தெரியாம உன் தோலை தட்டிட்டேன். அப்போ முகத்தை பார்த்தேன். ஏதாவது அடிக்கடி படிச்சா? ஏய், திரும்ப என்ன? என்னடா இது? மணிக்கா, எல்லாம் மருந்தால வந்ததுடா. மருந்தாலையா? அதான் விவசாயத்தை உலகமயமாக்குறோன்னு எல்லா வெளிநாட்டு கம்பெனியும் அவங்க உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் நம்ம நாட்டு மண்ணில் போட்டு பரிசோதனை பண்றாங்கல்ல. அது நிலத்தை மட்டும் இல்லடா, மனுஷங்களையும் நிச்சயம் பாதிக்கும். அதுக்காக நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சு. அது என்ன உரம், என்ன பூச்சிக்கொல்லி மருந்து? VH1445 ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஸ்கின்ல பட்டு இப்படி ஆயிடுச்சுடா. பட்ட இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்கா? முதல்ல பட்ட இடத்துல தான் இருந்தது, அப்புறம் பரவ ஆரம்பிச்சது. பரவற வேகத்தை பார்த்தா பயமா இருக்குடா. டாக்டர் போய் பாத்தியாடா? அவருக்கும் ஒண்ணும் தெரியல, ஏதோ டெஸ்ட் எடுத்தாரு. டேய், முதல்ல என்கிட்ட சொல்லி இருந்திர கூடாதா? இங்க எவ்வளவு பெரிய பெரிய டாக்டருங்களா இருக்காங்க, உன்னை வர வச்சு நல்லா பாத்துருப்பேன்ல. என் ஃப்ரெண்ட் அமைச்சரு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வச்சு பாப்பாரு. ஆனா நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான ஏழை விவசாயிங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பாதிப்பு வந்தா எல்லாருக்கும் உன்னால ஸ்பெஷல் டாக்டர் அனுப்ப முடியுமா சாரதி? சாரதி, இன்னொரு விஷயம், அந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்ததே உன்னோட இலாக்காதான். அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்ல தயங்கினேன். இது என்ன அங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் நண்பனோட ஆட்சியில தப்பு நடக்கூடாதுடா. நாமெல்லாம் ஒன்னா பழகுனது, எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டது பழைய கதையா போச்சுடா. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லடா, இன்னைக்கு நீ சுற்றுப்புற சூழல் அமைச்சர், நான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க போறாரு சாதாரண விவசாயி. இடைவெளி அதிகமாயிடுச்சுடா. சாரதி, இந்த விஷயம் உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. மறுக்குழந்தை கிட்ட கூட இதை நான் சொல்லல. எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.
இந்த நேரத்துல இதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். மறுக்குழந்தை அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட தாங்கிப்பாடா. ஆனா எனக்கு ஒண்ணு நான் தாங்கிக்க மாட்டேன். அதான்டா காதல். நானும் வந்ததுல இருந்து நீ ஒன்னு கேப்பேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீயும் கேட்க கூடாதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. மறுக்குழந்தைக்கு கல்யாண புடவை எடுத்தது பவித்ரா. உன்னை பார்க்க பிடிக்காம வெளியவே நிக்கிறான். கொஞ்ச நேரம் இந்த அமைச்சர் சட்டையை கழட்டி வச்சுட்டு பார்த்த சாரதியா அவளை போய் பாரு சாரதி. பவி, பவித்ரா, கொஞ்சம் பேசணும். இல்லன்னா ஏற்கனவே பேசிட்டியே. பவி ப்ளீஸ். அப்படி கூப்பிடாது. சின்ன வயசுல எனக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம் விளையாட்டு கல்யாணம்னு அப்ப எனக்கு புரியல. ஆனா நம்ம காதலே உனக்கு விளையாட்டு தானே இப்பதான் புரியுது. பெண் நெஞ்சம் யாருக்கும் புரியாதது, நீ மறைத்தாலும் உண்மைகள் மறையாதது, உன் கண் தந்த காயங்கள் அழியாதது, என் காதல் தான் என்னாலும் உயிர் வாழ்வது, நீ என் காதலி காதலி காதலி. நீ என நீங்கிச் சென்றாலும் நினைவது தேய்ந்தே போனாலும் நெஞ்சில் வாழும் காதல் என்றும் மாறாது. பாதைகள் மாறி போனாலும் பயணங்கள் வேறே ஆனாலும் காதல் தேடும் கால்கள் சோர்ந்து போகாது. இது காதலின் விதியா இல்லை கடவுளின் சதியா? உணர்வின்றி மண்ணில் வீழ்ந்தாலும் உயிர் உடல் நீங்கி போனாலும் காதல் நெஞ்சம் தீயில் வேகாது. காதலி காதலி. கடல் நீர் வற்றி போனாலும் காவியம் காகிதமானாலும் காதலி நீ முத்தம் தந்த ஈரம் காயாது. மணிமுடி மண்ணில் வீழ்ந்தாலும் மரணம் என்னை சூழ்ந்தாலும் நெஞ்சில் வாழும் முந்தன் பிம்பம் என்றும் தேயாது. ஓர் நாளே வாழ்ந்தாலும் உன் மார்பில் தலை சாய்த்து வாழ்வது தானே வாழ்வென்பேன். உதடுகள் பொய்யை சொன்னாலும் உதிர்ந்திடும் கண்ணீர் சொல்லாது. உண்மை காதல் என்றும் தோற்காது. காதலி காதலி. வசந்தங்கள் பூத்திர மறந்தாலும் வண்ணங்கள் மாறி கரைந்தாலும் காதல் பூவின் இன்னும் வண்ணம் என்றும் மாறாது. ஜன்மங்கள் பலவாயானாலும் ஜனனம் வேறிடம் என்றாலும் ஜீவன் உன்னை தேடிச் சேரும் என்றும் மறவாது.
மண்ணுக்குள் போனாலும் மலராக நான் மாறி மங்கை உனக்காய் மலர்வேனே. விடையின்றி கேள்விகள் தொடர்ந்தாலும் விதி என சொல்லி போனாலும் விதியை மாற்றும் காதல் மாறாது. காதலி காதலி நீ என்னை நீங்கிச் சென்றாலும் நிறைவது தேய்ந்தே போனாலும் நெஞ்சில் வாழும் காதல் என்றும் மாறாது. இவனை பாரு, கொடியை குத்துறதுக்கே இவ்வளவு நேரம். என்னடா கொடியை தலையில வைக்கிற? பச்சை தானே மேல இருக்கணும். காவி தாண்டா மேல இருக்கணும். பச்சை தான் மேல ஐயோ, இருக்கும். காவி தாண்டா மேல இருக்கும். மாமா கொடியத்தை பத்தி எவ்வளவு வாட்டி நான் போயிருக்கேன். நான் சொல்றதா கரெக்ட். ஐயோ, பாத்து செங்கய்யா, இது தேசிய கொடி. இது அவமதிச்சோம் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. குழப்பிட்டீங்களே. என்னையா குழப்பம்? வாழை இலையில சோத்தை போட்டு மேல சாம்பார் ஊத்தி சாப்பிடுறீங்கல்ல, கீழே இருக்கிற வாழை இலை பச்சை கலரு, நடுவில் இருக்கிற சோறு வெள்ளை கலரு, மேல ஊத்துன சாம்பார் ஆரஞ்சு கலரு. சோத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா குழப்பமே வராது. ஆஹா, எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டாருல. இது தெரியாம தான் ஒரு அதிகாரி கொடிய தலைகீழா ஏத்தி அவரை ஜீப்ல ஏத்திட்டாங்க. பார்த்து ஜாக்கிரதையா. ரொம்ப தேங்க்ஸ், காப்பாத்திட்டாரு. வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கேன். நான் உங்க அமைச்சர் சாரதிக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு பவித்ரா. தெய்வநாயகி அம்மாவோட அண்ணன் பொண்ணா நீ? ஆமா. உங்க அத்தா அமைச்சரா இருந்தப்போ நான் அவங்க கிட்ட செக்ரட்டரியா இருந்திருக்கேன். தெரியும் சார். இப்ப நீங்க சாரதி கிட்ட செக்ரட்டரியா இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க. சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்த சாரதி எங்க அத்தை கிட்ட எதையோ பேசி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான். எதையோ சொல்ல முடியாம தவிக்கிறான். என்னை விட பதவியோ பணமோ நிச்சயமா அவனுக்கு பெருசில்ல. அவன் எதையோ நினைச்சு பயப்படுறான் சார். அவனுக்கு அரசியல எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அவங்களால அவனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சார், என் சாரதி எனக்கு வேணும். நீங்க சொன்னா சாரதி நிச்சயம் கேட்பான். அவன் கிட்ட பேசுங்க. எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. நீங்க நினைச்சாதான் முடியும். இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அவன் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான். எதையோ சொல்ல முடியாம தவிக்கிறான். என் சாரதி எனக்கு வேணும். எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. நீங்க நினைச்சாதான் முடியும். இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.